Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah amma ba'd. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மனித சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த இறை தூதர்கள் மீதும் அந்த இறை தூதர்கள் காட்டிய வழிமுறைப்படி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் இன்னும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரத்தை தம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் இன்றளவும் அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கும் நாம் உட்பட உலக மக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்வதாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் கோழைத்தனம் என்பது ஒரு கெட்ட பண்பு என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உலகத்தில் உயிர் வாழும் வரை கோழைத்தனம் இல்லாதவராகவும் வீரமும் தகுதியும் உள்ளவராக மட்டும்தான் வாழ வேண்டும். வீரமும் தகுதியும் உள்ளவராக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் கோழைத்தனத்தில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் நாம் தினந்தோறும் பாதுகாப்பு தேட வேண்டும். ஏனென்றால் ஒரு முஸ்லீமிடம் கோழைத்தனம் வந்துவிட்டது என்றால் ஈமான் என்பது பலகீனமாக அடைந்துவிடும். ஈமான் பலகீனமாகி அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்ற விடாமல் இந்த கோழைத்தனம் என்ற தீய பண்பு, கெட்ட பண்பு என்பது நம்மை பின்வாங்க செய்துவிடும். உதாரணமாக உஹது போர்க்களத்தின் போது எதிரிகளால் ஏராளமான நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். எதிரிகளால் வெட்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டு ஏராளமான நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். இது குறித்து நயவஞ்சகர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். எங்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் எங்களுடன் தங்கி இருந்தால் அவர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று நயவஞ்சகர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதாவது பத்ர் போர்க்களத்தில் உயிர் தியாகம் செய்த அந்த தோழர்களை பற்றி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு பதிலாக அல்லாஹ்விடம் அவருக்காக துவா கேட்பதற்கு பதிலாக அவர்கள் எங்களுடன் தங்கியிருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்பதை கொண்டு பேசுகின்றார்கள். அப்ப இதை கண்டிக்கும் முறையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 168வது வசனத்தில் கூறுகின்றார், நீங்கள் உண்மையானவராக இருந்தால் மரணத்தை விட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை திருக்குர்ஆன் வசனத்தின் மூலியமாக அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். ஆக கோழைத்தனம் என்பது ஒருவரிடம் வந்துவிட்டது என்றால் இது போன்று போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இன்னும் கூடுதலாக இக்கட்டான சூழ்நிலையில் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க முடியாத ஒரு மனநிலைக்கு, ஒரு சூழ்நிலைக்கு கோழைத்தனம் உள்ளவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள். அந்த சிந்தனைக்கு சென்று விடுவார்கள். தன்னையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது, தன்னை நம்பி வந்த அந்த குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது, தன்னுடைய செல்வத்தையும் பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை கோழைத்தனம் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நபரிடம் கோழைத்தனம் வந்துவிட்டது என்றால் இன்னும் கூடுதலாக உள்ளத்தளவில் உள்ள மனது பலகீனம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுகிறது. இப்படி கோழைத்தனத்தால் ஏராளமான பாதிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கூட மாறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு நபருக்கு ஏற்பட்டுவிடும். இதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோழைத்தனம் ஒரு நபரிடம் வந்துவிட்டால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அறிந்து வைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கோழைத்தனத்தில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்துள்ளார்கள். அதென்ன பிரார்த்தனை செய்துள்ளார்கள்? புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி. இறைவா, கோழைத்தனத்தில் இருந்து உன்னிடம் நான், கோழைத்தனத்தை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் ஐவேளை தொழுகைக்கு பின்பாக கேட்கக்கூடிய அந்த துஆவில், பிரார்த்தனையில் இது போன்று கோழைத்தனத்தை விட்டு இறைவா உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நாம் இறைவனிடம் பாதுகாவல் தேட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் ஏதோ துவா கேட்டோம், இறைவனிடம் பிரார்த்தனை செய்தோம் என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் சில வரலாற்று உண்மை சம்பவங்களை நாம் படிக்க வேண்டும்.
சில சகோதரர்களை பார்த்தோம் என்றால் கோழைத்தனத்தை விட்டு விடுபட போகிறேன், உள்ளத்தில் ஒரு தைரியம் துணிச்சலை வளர்த்துக் கொள்ளப் போகிறேன் என்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி சினிமாக்கால் செல்வதை கூட பார்க்கிறோம். சினிமாவுக்கு பார்ப்பது, வெப் சீரிஸ் என்று பார்ப்பது, சண்டை போடக்கூடிய ஒரு காட்சியை பார்ப்பது, அதெல்லாம் பார்த்தாலும் நமக்கு ஒரு தைரியம் ஏற்படும். இப்படி சில சகோதரர் சினிமா பக்கம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கணும். இதில் முதலாவதாக அந்த சகோதரர் புரிந்து கொள்ள வேண்டும், சினிமா என்பது பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த படத்தை இயக்கக்கூடிய இயக்குனர் 4 பேர் அடினா அந்த படக்காட்சியின் அடிப்படையில் ஷூட்டிங் அடிப்படையில் 4 பேர் அடிப்பார். ஒரு தைரியமிக்க ஒரு காரியத்தை செய்ய என்று சொன்னால் அந்த ஷூட்டிங்கில் தைரியமிக்க காரியத்தை செய்வார். இது எல்லாமே நடிப்பாகும். பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு காசுக்காகவும் பணத்திற்காகவும் ஒரு பெருமைக்காகவும் ஒரு கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிறார்களே தவிர அது உண்மை சம்பவம் அல்ல என்பதை நாம் அனைவரும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான நிஜத்தில் நடந்த வீர சம்பவங்களை நாம் படிக்க வேண்டும். அல்லது ஒரு ஆடியோ வடிவிலையோ அந்த வரலாற்று நிகழ்வுகளை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, புகாரில 4038 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, 4039 என்ற எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. அதாவது இந்த அளவுக்கு வீரமிக்க செயலை இந்த நபித்தோழர் செய்வார் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். கோழைத்தனத்தை விட்டு ஒழித்து எந்த அளவுக்கு துணிச்சமிக்க காரியத்தை செய்தார் என்பதை இந்த புகாரியை படிக்கும் பொழுது அந்த வீரத்தை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. எந்த அளவுக்கு வீரமிக்க செயல் செய்தார் என்றால், அபுதாபிஹு என்ற யூதர்களுக்கு தலைவர் ஒருவன் இருந்தான். யூதர்களுக்கெல்லாம் தலைவன் அபுதாபிஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த நபர் என்ன செய்தார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோவினை செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். நோவினை செய்வதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள், எதிராக இருக்கக்கூடிய அந்த குழுக்கள், அவரெல்லாம் இஸ்லாம் வளரக்கூடாது, இஸ்லாம் அடுத்த கட்டத்துக்கு பயணம் செய்துவிடக்கூடாது என்று இடையூறு செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம், அந்த குழுக்களுக்கெல்லாம் இந்த அபுதாபிஹு என்று சொல்லக்கூடிய இந்த நபர் உதவி செய்யக்கூடிய நபராக இருந்தார். அப்ப இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ரசூலுல்லாஹ் ஒரு முடிவு பண்றாங்க. இந்த நபருக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அன்சாரி தோழர்களை நியமிக்கிறாங்க. அந்த அன்சாரி தோழர்களை நியமித்து அதுக்கு தலைவராக அப்துல்லா இப்னு அத்தீக் ரலி அவர்களை தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்து இந்த அபுதாபிஹு இருக்கக்கூடிய பகுதிக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அபுதாபிஹு எங்க இருக்கான ஒரு பெரிய ஒரு கோட்டையில, அந்த கோட்டையில தான் தங்கி இருக்கிறாங்க இந்த நபர். இப்ப இந்த அப்துல்லா இப்னு அத்தீக் ரலி அவர்களுடைய தலைமையில அந்த கோட்டைக்கு பயணம் செய்யறாங்க. கிட்டத்தட்ட அந்த கோட்டையை நெருங்கி விட்டார்கள். எந்த டயத்துக்கு அந்த கோட்டையை நெருங்கினார்கள் என்றால், கிட்டத்தட்ட சூரியன் மறையக்கூடிய அந்த மாலை நேரம், சூரியன்லாம் மறையக்கூடிய அந்த நேரத்தில் செல்றாங்க. அப்போ அந்த கோட்டைக்கு அருகாமையில் சென்றவுடனே தன் தோழரோட மசூரா செஞ்சு என்ன செய்யறாருன்னா, அப்துல்லா இப்னு அத்தீக் ரலி அவர்கள், நீங்கள்லாம் இங்கே இருங்க, நான் கோட்டைக்கு சென்று கோட்டை வாசலில் உள்ளே நுழைய முடியுமா என்று நான் பார்த்துட்டு வரேன்னு போட்டு தன்னந்தனியாக தனி மனிதனாக அப்துல்லா இப்னு அத்தீக் ரலி அவர்கள் வர்றாங்க. வரும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கோட்டை வாசல் நிற்கக்கூடிய அந்த காவலாளி பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு ஒரு சுயத்தேவை நிறைவேற்றுவது போல ஒரு ஓரம் ஒதுங்குறாரு. இப்போ அந்த மாலை நேரமாக இருப்பதால் எல்லாமே மேய்ச்சல், கால்நடைகளை மேய்த்து விட்டு தன்னுடைய இல்லத்திற்கு அந்த கோட்டைக்கு உள்ள செல்வதற்கு எல்லாம் வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் வெளியில் வர்றாங்க கோட்டைக்கு உள்ள நுழைவதற்கு. அப்போ கோட்டையுடைய வாசல் திறக்கப்படுகிறது. திறந்த உடனே எல்லா மக்களும் கோட்டைக்குள்ள போறாங்க. அந்த கோட்டையுடைய காவலாளி பார்க்குறாங்க. அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியை பார்த்து, அல்லாஹ்வின் அடிமையே, நீ கேட்ட நான் கோட்டையினுடைய வாசல் கதவை மூட போறேன், நீ என்ன செய்ய, உள்ள பிறந்த போய்க்கேன்னு சொன்னோன்னே, இதுதான் நல்ல சமயம், இதுதான் நல்ல வாய்ப்பு என்று அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அவர்களும் கோட்டைக்குள் செல்கிறார். கோட்டைக்குள் சென்றனே கோட்டையுடைய வாசல் மூடப்படுகிறது. அந்த சாவி ஒரு கொக்கியில் மாட்டப்படுகிறது. அப்துல்லா இப்னு அத்தீக் ரலி அதை பார்க்குறாங்க. அந்த சாவியை கைப்பற்றிக்கிறாங்க. கைப்பற்றின பிறகு கிட்டத்தட்ட இரவு ஆயிரம். இரவு நேரம் என்பதால் அபுதாபிஹு என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய தோழர்கள் நண்பர்கள் என்ன செய்யறாங்க, ராக்கதை இரவு கதை பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இரவு கதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இரவு கதை பேசிட்டு எல்லாம் சென்று விடுகிறார்கள். எல்லாம் சென்ற பிறகு அந்த இருட்டு அறையில், அந்த கோட்டைக்கு ஒரு அறையில் மட்டும்தான் அபுதாபிஹு மட்டும்தான் இருக்கிறாரு. இப்போ அப்துல்லா இப்னு அத்தீக் ரலி என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு அறையாக திறந்து உள்ள போய் தாப்பால் போட்டுக்கிறார். பெரிய கோட்டை, அதனால ஒவ்வொரு அறையை சென்று உள்ளே தாளிட்டுக் கொள்கிறார்கள். தாளிட்டுக் கொண்டு இறுதியாக அபுதாபிஹு இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்றாங்க. சென்றவுடனே அவருடைய பெயரை சொல்லி அழைக்கிறாங்க. அழைத்த உடனே அவர் குரல் கேட்ட உடனே தன்னுடைய ஆயுதத்தை கொண்டு அவரை தாக்குகிறார்கள். ஆனால் அவர் கொல்லப்படவில்லை. அபுதாபிஹு கொல்லப்படவில்லை. தாக்குதல் ஏற்படுத்தப்படுகிறது.
தாக்குதல் ஏற்பட்ட உடனே அவர் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் விலகி சென்று விடுகிறார். விலகி சென்ற உடனே சிறிது நேரம் கழித்து அபிராபி என்ன சத்தம், அப்துல்லா இப்னு அத்தீக் அலி அவர்களே வந்து திரும்பும் அந்த கோட்டையில பணி செய்யக்கூடிய காவலாளி போல வாய்ஸ் வந்து என்ன சவுண்டு, என்ன இப்படி சத்தம் கேட்டுச்சு என்று கேட்கும் பொழுது அபிராபி என்ன நினைச்சுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த நபர் வந்து நம்மளுடைய காவலாளி இருந்தால் விசாரிக்கிறாரு என்று தெரிஞ்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் வந்து என்னை வந்து தாக்குதல் பண்ணிட்டான், என்னை வெட்ட வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அந்த குரலை கேட்கக்கூடிய அந்த பகுதியை கணிச்சு மீண்டும் ஒரு வெட்டியதார் அப்துல்லா இப்னு அத்தீக் அலி அவர்கள். மீண்டும் அவர் கொல்லப்படாத காரணமாக வயிற்று பகுதியில் கத்தியை பயன்படுத்தி அவரை கொலை செய்ய முடியதார் அப்துல்லா இப்னு அத்தீக் அலி தான் அவர்கள். அப்போ எதிரி என்பதன் காரணமாக மக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நோவினை செய்வதன் காரணமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நபரை கொலை செய்ய தாண்டி விட மாட்டாங்க. பெரிய தீங்கு, பெரிய பாதிப்பு ஏற்பக்கூடிய ஒரு நபராகத்தான் அந்த நபர் இருந்திருப்பார். அப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன வச்சு உள்ள கோட்டைக்குள்ள சென்றாச்சு. கோட்டைக்குள்ள சென்று அபுராபி என்ற நபரை வந்து கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்டோன்னே இருட்டா இருக்குது, ஒவ்வொரு அறையா மேலும் மேலே மாடி இருக்கிறங்காட்டி அந்த ஏணிப்படி வழியாக அப்துல்லா இப்னு அத்தீக் அலி இறங்கி வர்றாங்க. இருட்டின் காரணமாக தவறி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்துட்டு காலில் காயம் ஏற்பட்டது. கலப்பாக எடுத்து காலையை சரி செய்து கொண்டு அப்படியே மெல்ல வெளியில் வர்றாரு. அப்புறம் வெளியில் வரும்போது என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ அபராபிவு கொல்லப்பட்டிருப்பாங்க, இந்த செய்தி கேட்டதான் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வர்றாங்க. அதிகாலை விடியுது, சேவல் கூடக்கூடிய அந்த நேரம் அறிகிறது. வந்தவுடனே இந்த வீட்டு அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த காவலாளி ஒரு பகுதிக்கு சென்று மேலே உயரமான பகுதிக்கு சென்று பிரபலமான வியாபாரி அபிராபிபு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை அந்த கோட்டையைச் சேர்ந்த காவலாளி செய்தி அறிவிப்பு செய்தியாக சேர்ந்தார். இது கேட்ட உடனே அப்துல்லா இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம் ஏற்படுகிறது. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, கோட்டையை விட்டு வெளியில வந்துடுறாங்க. வந்துட்டு தன்னுடைய தோழர்கள் அந்த அன்சாரி தோழர்கிட்ட வர்றாங்க. வந்து சொல்றாங்க, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அபிராபியை கொன்று விட்டான், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்பதை போன்று அவர் பேசுகிறார், சொல்கிறார். சற்று சிந்தித்து பாருங்க. ஒரு குழுக்களோட வர்றாங்க அந்த நபரை தாக்குவதற்காக. குழுக்களோட வரும்பொழுது ஏதோ ஒரு நபரை தாட்டி விடாமல் அப்துல்லா இப்னு அத்தீக் அலி அவர்கள் தானாகவே, அந்த குழுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தானாகவே அந்த கோட்டைக்குள்ள சென்று தானாகவே மேற்பகுதிக்கு சென்று ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த நபரை கொன்று விடுகிறார். சற்று சிந்தித்து பாருங்க. கோழைத்தனம் இருந்தது என்றால், கோழைத்தனம் உள்ளவராக இருந்தால் தனியாக அந்த கோட்டைக்கு செல்ல முடியுமா? அல்லது அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய காவலாளிகள் சிக்கிவிட்டார் என்றால் இதனுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்ப அந்த தக்ரீமும் துணிச்சலும் இருப்பதன் காரணமாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வீரமிக்க செயலை செய்வதற்கு ஒரு குழுவோடு வந்தாலும் தன்னந்தனியாக சென்று அந்த அபிராபிபு என்று சொல்லக்கூடிய நபரை கொலை செய்தார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இன்னும் கூடுதலாக வீரத்தையும் தகுதியையும் வளைத்துக் கொண்டால் மட்டும்தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளை. ஒரு காலத்தில் ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட தகுதியும் துணிவும் இருந்தால் மட்டும்தான் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியும். கோழைத்தனம் இருந்தது என்றால் உயிருக்கு பயந்து பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும். அதே மாதிரி இன்னொரு நபித்தோழர் பாருங்க, இந்த அளவுக்கு துணிச்சலும் வீரமிக்க செயலும் செய்தார் என்பதற்கு இன்னொரு சான்று. உஹது போர்க்களத்தின் போது ஒரு நபித்தோழர் எதிரிகள் அங்கறியப்பட்டு கை வெட்டுப்படுகிறது, கை நரம்பு பாதிப்பு ஏற்படுகிறது. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரத்த போக்கு ரொம்ப அதிகமாக போகுது. அவர் ஒரு கூடாரத்தில் தங்கி வைக்கிறாங்க. ஏற்கனவே கையில் அடிபட்டு ரத்தம் வலிந்து ஓடி கொண்டிருக்கிறது, பட்டும் காயம், நரம்பே கட்டாயிருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு காயம் ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கூட, இந்த இக்கட்டான சூழ்நிலை கூட சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் என்றால், இறைவா, குறைஷிகளுடனான போர் இன்னும் நீடிக்குமாக இருந்தால் என்னை உயிரோடு வாழச்சே, அல்லது இந்த போர் முடிவுக்கு விதமாக இருந்தால் என்னை இந்த காயத்தின் மூலியமாக மரணிக்கச்சே என்று சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பிரார்த்தனை செய்தார். ஏற்கனவே கையில் அடிபட்டு காயத்தோடு இருக்கார், இன்னும் போர்க்களம் இருந்தால் என்னை உயிரோடு வாழச்சே என்று சொன்னால் இந்த அளவு ஒரு தைரியம் இருக்கும். இவ்வளோ பெரிய காயமாகி இவ்வளோ பெரிய அடிபட்டும் கூட போர்க்களம் ஏற்படைய சூழ்நிலை வந்தால் தைரியமா மீண்டும் நான் கடற்கரை இறங்கி சண்டை போடுவதற்கு தயாராக இருக்கிறார். இப்போ ஒரு கோழைனால் இது போன்று பிரார்த்தனை செய்ய முடியுமா? நிச்சயமாக ஒரு கோழைனால் இது போன்ற பிரார்த்தனை செய்யவே முடியாது. ஒரு தகுதியும் துணிவும் இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை செய்ய முடியும். அதே போன்று அன்பான சகோதர சகோதரிகளே, நபித்தோழர்கள் மட்டுமல்ல, ஏராளமான நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்தாலும் கூட அவர்களும் ஆண்களுக்கு சலித்தவர்கள் இல்லை என்பதை கொண்டு துணிச்சலும் வீரமிக்கவர்களும் தான் இருந்திருக்கின்றார்கள்.
உதாரணமாக ஹுனைன் போர்க்களம். ஹுனைன் போர்க்களத்தில் வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கலந்து கொள்றாங்க. இதற்கு முன்னாடி நடந்த போர்க்களத்திலும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கலந்து கொண்டு அடிபட்டு காயப்பட்ட ஆண்களுக்கு தண்ணி கொடுப்பதும் மருத்துவ உதவி செய்வதும் இது போன்ற பெண்கள் எல்லாம் செய்வார்கள். இப்போ இந்த ஹுனைன் போர்க்களத்தை பற்றி பார்க்கும்பொழுது அபூதல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவி உம்மு சுலைம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்னன்னா ஒரு கத்தி ஒன்று வச்சிருக்கிறாங்க. இது பார்த்தவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி என் மனைவி வந்து கத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, எதுக்கு இந்த கத்தி, என்ன காரணத்தை அந்த கத்தி வச்சிருக்கீங்க பொழுது கேட்கும் பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எதிரி என்னை நெருங்கி வந்தா என்னை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த கத்தியை நான் பயன்படுத்தி அவன் தாக்கி விடுவேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. லேடிஸா இருக்கிறீங்க, பெண்களா இருக்கிறீங்க, எதுக்கு உங்களுக்கு அந்த கத்தி, எதுக்குலாம் உங்களுக்கு இந்த வேலை என்று ரசூலுல்லாஹ் கேட்கல, புன்னகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அப்போ எதிரி வந்தாலும் கூட தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு ஆயுதம் வைத்திருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு தகுதியும் துணிச்சலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக பலரும் கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பலருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் துணிச்சலை வளர்த்திருக்கின்றார்கள். வெறுமனே தொழுகை வணக்க வழிபாடு மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்காமல் எப்படி போர்க்களத்தில் செயல்பட வேண்டும், எதிரிகளை எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும், எப்படி சண்டையிட வேண்டும் என்பதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து அம்சங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று உம்மு சுலைம் எப்படி அந்த போர்க்களத்தில் கத்தி வைத்திருந்தார்களோ அப்படி பல சஹாபிய பெண்மணியுடைய வரலாறை படிக்கும்போது ஒவ்வொருவருக்கும் தனி துணிச்சலும் ஒவ்வொருவருக்கும் தனி தகுதிமிக்க செயலை செய்துள்ளார்கள் என்பதை நம்மால் பல செய்திகளை வரலாற்று செய்திகளை படிக்கும்போது தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு செய்தி பாருங்க, ஒரு பெண்மணி நபி தோழி கிட்டத்தட்ட 2 முறை ஹிஜ்ரத் செய்த இந்த பெண்மணி அபு சலமாவுடைய மனைவி உம்மு சலமா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து 2வது முறை ஹிஜ்ரத் செய்யறாங்க. 2வது முறை ஹிஜ்ரத் செய்யும் பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவருடைய குழந்தைகளும் தடுக்கப்படுகிறார்கள். கணவன் மட்டும் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் தனியாக ஹிஜ்ரத் செய்து போறாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக மக்கள் நிறைய தங்க வைக்கப்படுகிறார்கள். தினந்தோறும் அழுகை ஒரு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆண்டுக்கு பிறகு அல்லது ஒரு ஆண்டுக்கு உள்ளதாக மீண்டும் இவங்க ஹிஜ்ரத் செய்யறதுக்கு அந்த மக்கள் அனுமதி கொடுக்கும்போது தன்னந்தனியாக எந்த ஒரு துணையும் இல்லாமல் கிட்டத்தட்ட மதீனாவிலிருந்து மக்காவுக்கு 400 கிலோமீட்டருக்கு அதிகமாக பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த பயண தூரம் பண்ணுவதற்காக வாகனமாக ஏற்பாடு பண்றாங்க. தன்னந்தனியாக ஹிஜ்ரத் செய்யறதுக்கு துணிஞ்சு அவங்க முயற்சி செய்யறாங்க. சாதாரண விஷயமா ஒரு பெண்ணால 400 கிலோமீட்டருக்கு மேல, அது இந்த காலத்து மாதிரி எடுத்தோடனே நைட் எடுத்தோடனே டக்குன்னு போகக்கூடிய வாகன வசதியும் இல்லை. கால்நடை போகிற பகுதியில் வந்து ஓய்வு எடுக்கணும், பல சூழ்நிலை ஏற்படும். இதையெல்லாம் கணக்கில் கொண்டு எதற்கும் அஞ்சாமல் தனியாக ஹிஜ்ரத் செய்வதற்கு பெறப்பட்டதானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய கருணையாளர், மிகப்பெரிய அந்த நபி தோழியான உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் உதவி செய்கிறான் என்றால் உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருக்கு பாதுகாப்பாக இடையில் வருகிறார். அவர் அப்பொழுது இஸ்லாத்தை தழுவவில்லை. ஆனால் பிற்காலத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா இந்த சத்திய மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நிறைய ஏற்றுக்கொள்கிறார். இப்போ அவர் இடையில வந்து மக்கா வரைக்கும் அவர் துணையோட கூட்டிட்டு வர்றாரு. உஸ்மான் பின் தல்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு தோழர் மூலியமாக அவங்க துணையோடு வந்து மக்கா நகருக்கு வந்து விடுகிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு அந்த பெண்மணிக்கு துணிவு இருக்கும். சாதாரணமாக வந்து வெறும் ஆண்கள் மட்டும் தான் துணிச்சல் மிக்கவர்கள், பெண்கள் துணிச்சல் இல்லாதவர்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சஹாபி பெண்களுக்கும் ஏராளமான துணிச்சலும் ஏகப்பட்ட தகுதியும் உள்ளவர்களாக தான் இருந்திருக்கிறது. பெண்களும் என்ன செய்ய வேண்டும், இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லீம் ஓலைத்தனம் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதுமாக இருக்காது. ஓலைத்தனம் இல்லாமல் தகுதியத்துடன் புத்திசாலித்தனமும் ஒரு முஸ்லீமிலும் இருக்க வேண்டும். வெறுமனே நான் வீரன், வெறுமனே நான் பயங்கரமான சண்டையிடக்கூடியவன், வெறுமனே நான் ஒரு பலசாலி என்பதை தாண்டி அந்த பலத்துடன் அந்த வீரத்துடன் என்ன இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீமுக்கு புத்திசாலித்தனமும் அறிவுபூர்வமான அந்த செயல்பாடும் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரத்தை மட்டும் கருத்தார்ல, வீரத்துடன் விவேகத்தையும் வீரத்துடன் புத்திசாலித்தனத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவருக்கும் கற்று தந்திருக்கிறார்கள். உதாரணமாக முதல் போர்க்களம் எடுத்துக்குவோம், பத்ர் போர்க்களம். பத்ர் போர்க்களம் எதிரிகள்லாம் வந்திருக்காங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியுடைய எண்ணிக்கை தெரிஞ்சாகும். அப்போ ஒரு நபர்கிட்ட கேட்கறாங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு கேட்கும்போது அந்த நபர் எதிரியுடைய எண்ணிக்கை சொல்லலை. ரசூல் அவங்க எப்படி யோசிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, எத்தனை ஒட்டகம் ஒரு நாளைக்கு அறுப்பாங்க உணவுக்காக,
என்று கேட்கிறாங்க. ஒரு நாளைக்கு உணவுக்காக ஒரு 100 ஒட்டகம் அறுப்பாங்க என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அறிவை யூஸ் பண்ணி அல்லாஹ் கொடுத்த அந்த ஆற்றலை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 100 ஒட்டகம் இருந்தால் கிட்டத்தட்ட 1000 நபர்கள் தங்கி இருக்கிறார்கள், 1000 எதிரிகள் வந்திருக்கிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறுக்கக்கூடிய ஒட்டகத்தை வைத்து கால்குலேஷன் போட்டுறாங்க. வெறுமனே சந்தைக்கு போகப்படுவது மட்டுமல்லாமல் எத்தனை நபர் எப்படிலாம் கால்குலேஷன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் புத்திசாலித்தனமான ஒரு செயலாகும். அதே போல 2வது போர்க்களத்தை எடுத்துக்கொள்வோம். உஹது போர்க்களம். உஹது போர்க்களத்தின் மூலியமாக எதிரிகள் மதீனாவையும் மதீனா சார்ந்த முஸ்லீமான சகோதர சகோதரியும் தாக்குவதற்காக வருகிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் வந்து ஒரு ஆலோசனை செய்கிறாங்க. எடுத்தனே வந்து வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லாமல் எதிரிகளாக வர்றாங்களா, நம்ம என்ன செய்யலாம், நம்ம எப்படி பிரச்சனையை கையாளுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களை கூப்பிட்டு ஒரு மசூரா ஏற்பாடு பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க வைங்க. பலரும் கருத்து சொல்லும் பொழுது சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்து ஒரு கருத்து சொல்றார். இவர் வந்து ஈரான் அல்லது ஈராக்கை சேர்ந்த ஒரு நபராக இருக்கிறார், இஸ்லாத்தை தழுவியவர். இவர் ஐடியா சொல்றாரு, அதாவது இந்த உஹது போர்க்களத்தின் போது மதீனாவை சுற்றி நம்ம அகல் தோண்டி கொள்ளலாம். அகல் தோண்டி கொண்டோம் என்றால் நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு பொசிஷனுக்கு வந்துடலாம் என்பது போன்ற ஆலோசனை வழங்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான ஒரு ஆலோசனை என்று அதை ஏற்றுக்கொண்டு மதீனாவை சுற்றி அகல் தோண்டப்படுகிறது. எதிரிகள் வந்து பார்த்தோமே அதுக்கே அவங்களுக்கு பேர் அதிர்ச்சி. இது போன்ற ஒரு கையாளக்கூடிய ஒரு யுக்தியை அவர்கள் கண்டதே இல்லை பக்கத்து காஃபிர்கள். அதே ஒரு பேர் அதிர்ச்சி, அதே அவர்களுக்கு முதல் தோல்வி. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர் வருகிறது என்றால், தன்னை தாக்க வருகிறார் என்றால் வெறும் வீரத்தை மட்டும் பயன்படுத்தாமல் புத்திசாலித்தனத்தையும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு செயலையும் செலுத்தி எத்தனை பேர் வர்றாங்க, என்ன திட்டம் போட்டிருக்கிறாங்க, எப்படி அவங்க தடுப்பது, அந்த வீரத்துடன் அறிவுபூர்வமான புத்திசாலித்தனத்தையும் இணைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரியை கையாளுவார்கள். அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி இருக்க வேண்டும், வீரத்துடன் புத்திசாலித்தனம் சேர்ந்து தான் இருக்க வேண்டும். நம்ம ஒரு பயணத்தில் போகிறோம், நம்ம குடும்பத்தையும் ஒரு அழைச்சி கொண்டு போகிறோம், கார்லையோ ஒரு டூவீலரோ போகிறோம், எதிரிகள் தாக்க வர்றாங்க. அந்த நேரத்தில் வீரத்தை மட்டும் பயன்படுத்தாமல் கூடுதலாக புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தணும். அப்பதான் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும். வெறுமனே முரட்டுத்தனமாக வீரத்தை மட்டும் பயன்படுத்தி ஒரு 10 பேர் வராங்க, 20 பேர் வர்றாங்க, நம்ம சண்டை வர போறோம்னு சொல்லி அங்கே நம்ம சிக்கிக்க கூடாது. அந்த நேரத்தில் எப்படி கையாளணும், கோழைத்தனமும் இருக்கக்கூடாது, வீரத்தினும் புத்திசாலித்தனமும் விவேகத்திலும் நம்ம செயல்பட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காக ஒரு யோசனை செய்ய வேண்டும். பாதுகாப்புண்டான ஏற்பாடுக்குண்டான சிந்தனையை நம்ம அந்த இடத்தில் செலுத்த வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஏராளமான போர்க்களத்தை நாம் பார்த்தோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே திட்டம் தீட்டுவார்கள். அதே மாதிரி எதிரி படையினுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழரை அனுப்பி என்ன செய்வாங்க, உளவு பார்ப்பார்கள். அவங்க என்ன திட்டம் போடுறாங்க, எப்படி தாக்க வரலான்னு இருக்கிறாங்க, என்னென்ன ஆயுதம் வச்சிருக்கிறாங்க எப்படிங்கிறத வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சார்ந்த தோழரை அனுப்பி உளவு பார்ப்பார்கள். அந்த செய்தியை சேகரித்துக் கொள்வார்கள். உஹது போர்க்களத்தில் அதே மாதிரி எப்படி அகல் தோண்டினார்களோ அதே போர்க்களத்தில் தான் ஒரு நபித்தோழர், எல்லா நபித்தோழரும் சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. யார் வந்து எதிரிடம் சென்று உளவு பார்த்து வருவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. யார் உளவு பார்த்து வருகின்றார்களோ மறுமை நாளை நானும் அவரும் ஒன்றாக இருப்போம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாருமே முன்வரல. ஏன்னா கடுமையான ஒரு குளிரான ஒரு சூழ்நிலை. இப்போ யாருமே முன் வரல. 2வது முறையும் கேட்குறாங்க, யாரும் முன் வரல. 3வது முறையும் கேட்குறாங்க, யாருமே முன் வரல. ஏன் முன் வரல? கடுமையான குளிர், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பெயரை சொல்லி அழைத்ததன் காரணமாக அவரால் மறுக்க முடியல. அப்போ அவர் வர்றாரு. அவர் வந்து ரசூல் என்ன செய்யறாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களை வந்து நீங்க என்ன செய்யுங்க, எதிரிடம் சென்று என்ன செய்யறாங்க என்னன்னு உளவு பார்த்துட்டு வாங்க, நமக்கு எதிராக அப்படி திருப்பி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாண்டி விட்டு உளவு பார்த்து வர சொல்கிறார்கள். அப்ப இப்படித்தான் ஒரு முஸ்லீம்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லா சூழ்நிலையிலும் வியாபாரமாக இருந்தாலும் சரி வீரத்துடன் செயல்பட வேண்டும். அதே மாதிரி விவேகத்துடன் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டும். இப்படி நம்ம எல்லா விஷயத்திலும் வீரத்துடனும் புத்திசாலித்தனத்தோடையும் செயல்படுவது மட்டுமல்லாமல் தினந்தோறும் என்ன செய்ய வேண்டும், இறைவனிடம் கோழைத்தனத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். இறுதியாக ஒரு நபிமொழியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய, ஒரு முக்கியமான ஒரு நபிமொழி. கோழைத்தனம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வீர துணிச்சல் மிக்கவனாக வீரனாக இருக்கிறேன் என்று சொல்லி அடாவடிக்கு போகக்கூடாது, ஒருத்தர் அடிக்கக்கூடாது. நம்மளையோட ஒரு பலத்தில் வந்து தாழ்ந்தவனா இருப்பாங்க, பலத்தில் குறைவாக இருப்பார், அவரை போய் அடிக்கிறது, ரவுடித்தனம் பண்றது, இதெல்லாம் அந்த வீரம் கிடையாது. வீரம் என்பது என்னன்னா அது தனி ஒரு இது. கோழைத்தனம் இருக்கக்கூடாது என்றுதான் சொல்லப்பட்டதை தவிர என்ன செய்யக்கூடாது, பிறருக்கு துன்புறுத்தக்கூடிய செயலை செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறரை அடித்து வீழ்த்துவன் வீரன் அல்ல, கோபம் வரும்போது தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் வீரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார். ஆகையால்
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முஸ்லீமும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முஸ்லீமும் கொலைத்தனம் இல்லாதவர்களாகவும் துணிச்சல் மிக்கவர்களாகவும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவான் என்ற நம்பிக்கையுடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாசகனாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.